கதவை தட்டி ப்ரோ கோயிலாவது இந்த சார் பார்த்தோமா இல்லையா ப்ரோ என்னடாங்கிறேன் வாங்க ப்ரோ இத்தனோடு இருக்கான்பா தரையோட தரையா இறங்கி வெளில வரேன் என்னடா தம்பிங்கிறேன் போட்டோ எடுத்துக்கலாம் ப்ரோ நாம ப்ரோக்ராம்லாம் பார்க்குறோம் ப்ரோ நல்லா பண்றீங்க ப்ரோ மோட்டிவேஷன் சூப்பர் ப்ரோ 6வது 7வது படிக்கிறான் எனக்கு சொல்லிட்டு போறான் ஆல் தி பெஸ்ட் ப்ரோ இப்படி போய் திருமணம் ஒரு காப்பி கிடக்குல அங்க ஆல் தி பெஸ்ட் ப்ரோ அப்படின்ட்டு போறான். இப்ப அவங்க என்னன்னா இன்னைக்கு குழந்தைங்களுக்கு நீங்க நல்லா யோசிங்க, பெற்றோர்கள் இதெல்லாம் யோசிங்க. பயமே கிடையாது, ஆனா பயம் இருக்கு. வரும் ஆனா வராது மாதிரி. என்ன பயம் இல்லை, அவனுக்கு யார்கிட்டையும் போய் பேசுறதுக்கு பயமே கிடையாது. நீ குழந்தைங்களுக்கு நீங்க நினைச்சுக்கலாம் என் குழந்தை பேச, அதுக்கு தைரியமான ஆள் தான். ஆனா என்ன பயம் அப்படின்னா, வாழ்க்கையில அம்மா அப்பா எதிர்பார்த்ததை நம்ம செய்ய முடியாம போயிட்டோம்னா அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க, அம்மா அப்பா சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, வாழ்க்கையில் நான் தோத்துட்டேன்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் உங்க குழந்தைங்களுக்கு இயல்பா இருக்கு. அப்ப பெற்றோர்களாகி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறவங்க எல்லாருக்குமே நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம், முக்கியமான விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா, வாழ்க்கையில தோல்வி என்பது இயல்பான ஒரு விஷயம்னு உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. வாழ்க்கையில தோல்விங்கிறது இயல்பான விஷயம்னு சொல்லிக் கொடுங்க. எந்த மனிதன் அதிகமாக தோற்கிறானோ அந்த மனிதன் தான் கம்பீரமாக வாழ்க்கையில் எழுந்து நிற்பான் என்பதையும் சொல்லிக் கொடுங்க. ஒருவேளை 10வதுல மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா அம்மாவும் அப்பாவும் ஒரு ரூமை போட்டு உட்காந்து திட்டாதீங்க.